சக்தி. அதை நீங்க கான்ஷியஸா நல்லபடியும் உபயோகப்படுத்தலாம். அதை அப்படியே அன்கான்ஷியஸா உங்களுடைய பழைய வலி நினைவுகள்கிட்ட விட்டுட்டீங்கன்னா அது ராட்சசத்தனமா உபயோகப்படுத்தி உங்க வாழ்க்கையை நீங்களே சீரழிக்கிறதுக்கு செஞ்சிடும். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில யாராவது ஒருத்தர் துரோகம் பண்ணிடுறாங்கன்னா நீங்க அந்த துரோகத்தை அழிச்சிட்டு உங்களுக்கு விரும்பின மாதிரி அதை உங்க உணர்வுக்குள்ள உருவாக்கி எழுதி வச்சீங்கன்னா அப்ப அடுத்தடுத்து எந்த துரோகமும் வராம வாழ்க்கையில எல்லாம் வெற்றியாவே, நல்ல நண்பர்கள், நல்ல உறவுகள், வெற்றி இப்படியே போகும். இல்ல அந்த துரோகத்தை நீங்க மனுஷங்களை நம்பவே முடியாது அப்படின்னு உங்களுக்குள்ள எழுதி வச்சிட்டீங்கன்னா அந்த வலி, வேதனை, துரோகம் எதிர்மறையான முன்கணிப்பாக மாறி அது மாதிரியான நபர்கள், சூழ்நிலைகள் அது மாதிரியே எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணி அது மாதிரியான ரியாலிட்டியையே உங்களுக்கு காட்டும். சம்பவம் முடிந்தாலும் அதனால் உருவான முடிவு மனதிலே நிலைத்திருக்கிறது. வலியாக மட்டும் நிலைக்காது, அது முன்கணிப்பாக மாறுகிறது.